ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பங்குனி உத்திரம். இரவு தூங்கும்போது உங்க தலையணை கடியில இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலையில இப்படி செய்யறதால இதுவரை உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயமும் நீங்கி இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தூங்கும்போது தலையணை கடியில என்னென்ன பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தில் அதிகப்படியான கஷ்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு பங்குனி உத்திரம். ஒரு வருடமும் பங்குனி மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம். அந்த வகையில உத்திரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி நேற்று மதியம் 2 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. அது இன்றைக்கு மாலை 4 மணி 11 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. பங்குனி உத்திரத்துக்கான வழிபாடு செய்யறது, பூஜைகள் நடத்துறது, இது எல்லாத்தையும் நீங்க தாராளமா ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு செய்யலாம். 4:15 மணிக்குள்ள உங்களுக்கு உத்திரம் முடிஞ்சதால அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம் கணக்குல வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. உத்திர நட்சத்திரம் முடியறதுக்குள்ள பூஜைகள்லாம் முடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேல தாராளமா செய்யலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. குறிப்பா முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்யணும். சிவப்பு நிற மலர்கள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது. தேனும் திணைமாவும் வைத்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்துறது கூடுதல் விசேஷம். முடிஞ்சா இந்த திணை மாவு வாங்கிட்டு வந்து அதை உங்க கையால மாவிளக்கா தயார் செய்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது கூடுதல் விசேஷம். திணை மாவுல மாவிளக்கு செய்து 2 மாவிளக்கு போடணும். 2 மாவிளக்குலையும் நெய் தீபம் போடணும். இன்றைய தினம் உங்க வீடு பக்கத்துடைய முருகர் கோவிலுக்கு போனீங்கன்னா பால் குடம் சுமக்கிறது, காவடி எடுக்கிறது சொல்லி பக்தர்கள் அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை கண்குளிர பாக்குறதே கோடி புண்ணியம்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல யாருக்காவது திருமண தடை இருக்கு, திருமணவரன் சரியா அமையாம சுபகாரிய தடைகள் இருக்கு, திருமணங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற நபர்களுக்கும், அதே மாதிரி உங்களோட மகளோ அவங்களோட திருமண வாழ்க்கை சரியா அமையாம கஷ்டப்பட்டு கணவன் மனைவி சேர்ந்து வாழாம கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரையும் நீங்க கட்டாயம் உங்க வீடு பக்கத்துடைய கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு சிவன் பார்வதியையும் ஸ்ரீராமர் சீதையையும் முருகன் தெய்வானையும் வணங்குறதுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க. ஏன்னா இந்த ஒரு பங்குனி உத்திரத்துல எக்கச்சக்கமான தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்குதான். இந்த நாள்ல முகூர்த்தம் வந்திருக்குல்ல, இந்த முகூர்த்தத்தை திருமணம் ஆகிறவங்கலாம் ஒரு படி மேல போய் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாள்ல திருமண முகூர்த்த தேதி வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். அதனாலதான் உங்க வீடு பகுதி கோவிலுக்கு போயிட்டு உங்க மகனையோ மருமகனையோ கடவுளை வழிபட சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் ஒருவேளை திருமண வாழ்க்கையில சிக்கல் இருந்துச்சுன்னா அதுக்கு முடிவு காலம் கிடைக்கும். இந்த பௌர்ணமி தேதியும் உத்திர நட்சத்திரமும் சில நேரங்களில் சேர்ந்து வரும், சில நேரங்கள் தனித்தனியா வர்றதும் உண்டு. உதாரணத்துக்கு இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு தான் பௌர்ணமி தேதியை ஆரம்பிக்குது. அதாவது சனிக்கிழமை காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு தான் பௌர்ணமி முடியுது. அப்ப பௌர்ணமி உத்திரமும் தனித்தனியா வருது. அப்ப பௌர்ணமி தேதியை கணக்கில் எடுத்துக்க வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது உத்திரம் நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி எடுக்கிறதால ஏப்ரல் 11ஆம் தேதி தாராளமா நீங்க பங்குனி உத்திரத்துக்கான வழிபாடை செய்யலாம். பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம். அதுலயும் குறைந்தது ஒரு 10 நபருக்காவது உங்க கையால சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது கோடை கால வெயில் காலம், ரொம்ப அதிகமா செலவு பண்ண முடியலையா, ஒரு 10 நபர்களுக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க, ஒரு பாட்டில் தண்ணீர் வாங்கி கொடுங்க. ரோட்ல எவ்வளவு பேரு வெயில நின்று கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, அந்த நபர்களுக்கு தயிர் சாதமும் ஒரு பாட்டில் தண்ணீரும் வாங்கி கொடுக்கறதால எக்கச்சக்கமான புண்ணிய கருமாக்கள் உங்களை வந்து சேரும். முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறை, அதாவது இந்த பொருட்களை இரவு தூங்கும் போது தலையணைக்கல்ல வைத்து தூங்கிட்டு மறுநாள் காலைல தூங்கி இருந்ததுக்கு அப்புறமா இதை நீங்க செய்யணும். குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கட்டாயம் கிடையாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி யாராவது ஒரு நபர் 2 நபர் செஞ்சா போதும். குழந்தைகளோ முதியோர்களோ செய்யற கட்டாயம் கிடையாது. முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் பொருள் தெய்வக்கனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் எலுமிச்சை. எலுமிச்சை நம்ம அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. பொதுவா எலுமிச்சையை திருஷ்டி கழிக்கிறது தான் பயன்படுத்துவாங்க. ஆனா நெகட்டிவிட்டி, எதிர்மறை ஆற்றல்களை உள்வாங்கிட்டு நேர்மறை ஆற்றல்களை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் எது தெரியுமா? இந்த எலுமிச்சை தான். முருகனுக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான தெய்வங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் இந்த எலுமிச்சையை அதிக முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த ஒரு எலுமிச்சை. அந்த ஒரு எலுமிச்சையை நீங்க கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா 6 எண்ணிக்கையில மிளகு. மிளகு அப்படிங்கிறது மருத்துவமும் மகத்துவம் நிறைந்த அற்புதமான ஒரு பொருள். கடன் தொகையை வேரோடு அறுக்கக்கூடிய பொருட்கள்ல இந்த மிளகும் ஒன்று. இப்ப 2 முக்கியமான பொருட்கள் எடுத்திருக்கீங்களே, அதுல முதல் பொருளா எடுத்துக்கக்கூடிய அந்த எலுமிச்சை இருக்குல்ல, அந்த எலுமிச்சையை கழுவி சுத்தப்படுத்தி அதுல ஏதாவது ஒரு பேனா மூலியமா கருப்பு நிறத்தை தவிர மற்ற எந்த நிறத்தெல்லாம் பயன்படுத்தலாம். அதுல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஓம் அப்படின்னு எழுதிருங்க. ஓம் அப்படிங்கிறது சரியா எழுத வரல, கொஞ்சம் கோணல் மணலா இருக்குன்னா பரவாயில்ல, நீங்க ஓம்னு எழுதுனீங்கனாலே அதை முருகப்பெருமான் ஏத்துப்பாரு. அதுல ஓம் அப்படிங்கிற விஷயத்த வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா 6 எண்ணிக்கையில தயார் செய்ய வச்சிருக்கக்கூடிய அந்த மிளகு இருக்குல்ல, அதையும் வச்சுக்கோங்க. இந்த 2 பொருளையும் என்ன செய்யணும்னா, இன்னைக்கு நீங்க உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போகும்போது நீங்க அபிஷேகத்துக்கு
அர்ச்சனை செய்யறதுக்கு எல்லா பொருட்களும் எடுத்துட்டு போவீங்க. விளக்கு தீபம் போடுறதுக்கு எடுத்துட்டு போவீங்க. சூடம் எடுத்துட்டு போவீங்க. கற்பூரம் எடுத்துட்டு போவீங்க. அந்த நேரத்துல இந்த எலுமிச்சையும் 6 மிளகையும் ஒரு சின்னதா ஒரு கவர்ல மடிச்சு எடுத்துட்டு போங்க. முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யறது, அபிஷேகம் பண்றது, விளக்கு போடுறது, கற்பூரம் ஏத்துறது இதெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட உள்ளங்கையில நீங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போயிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை பழத்தையும், அந்த 6 மிளகையும் உங்களோட உள்ளங்கையில இறுக்கமா மூடி, முருகப்பெருமான வணங்கும்போது அது உங்க கையில இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி முருகப்பெருமான வணங்கிட்டு, அந்த கோவிலை சுற்றி வலம் வரீங்கல்ல, அந்த நேரத்திலயும் அந்த எலுமிச்சையும், அந்த 6 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய மிளகும் உங்க கையில இருக்க மாரி பார்த்துக்கோங்க. கோவிலை சுற்றி வலம் வந்து, கோவில்ல கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையா அந்த எலுமிச்சை, அந்த ஓம்னு எழுதியிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சையையும், அந்த 6 எண்ணிக்கையுடைய மிளகையும் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு பூஜை அறையில வச்சுடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம், சாப்பிடலாம், நீங்க வெளியில போலாம். எல்லா வேலையும் முடிச்சுடுங்க. முடிச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட தலையணைக்கு அடியில நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய, அதுவும் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சையும் 6 மிளகையும் ஒரு பேப்பர்ல மடிச்சோ, இல்ல ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டோ தலையணைக்கையில வச்சுட்டு நீங்க தூங்கிடலாம். இத வச்சதுக்கு அப்புறம் இரவு நேரங்கள்ல எந்திரிக்கலாமா அப்படிங்கிற கேள்விலாம் வரும். அத பத்திலாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. நீங்க இரவு தூங்கும் பொழுது இந்த பொருள் உங்க தலையணைக்கையில இருக்கணும். அது மட்டும் தான் கணக்கு. முன்னாடியே சொன்ன மாரி குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. குடும்பத் தலைவரோ, குடும்பத் தலைவியோ யாராவது ஒரு நபர் இந்த பொறுப்பேத்து செஞ்சீங்கனாலே, உங்க குடும்பத்திலயும் உங்க வீட்லயும் இருக்கக்கூடிய எல்லா கெடுதலும், கஷ்டங்களும் வேரோட அழிஞ்சிடும். சரி, இரவு முழுக்க தலையணைக்கையில அந்த பொருட்கள வச்சு தூங்கி எந்திரிச்சிட்டீங்க. காலைல எழுந்ததுக்கு அப்புறமா செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, அந்த எலுமிச்சையையும், அந்த 6 எண்ணிக்கையுடைய மிளகையும் உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு, நீர்நிலைகள் இருந்தா இன்னும் சிறப்பு. இல்ல வீட்ல கிணறு இருந்துச்சுன்னா அந்த கிணத்துல போட்டுருங்க. பக்கத்துல ஆறு, ஏரி, குளம் இருந்தா அந்த நீர்நிலைகள போட்டுருங்க. அதுவும் முடியலையா, பொதுவா உங்க தெருக்கள்ல குப்பை போடுறதுக்கும் இடம் இருக்கும். அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. அவ்வளவுதான். வந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையா தலைக்கு குளிச்சுடுங்க. குடும்பத்துல கூட எல்லா நபரும் குளிச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு மறுபடியும் ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு வழிபாடு நடத்துங்க. இப்படி பண்றதால இதுவரைக்கும் உங்களை குடும்பத்தை பிரித்து இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும், தரித்திரங்களும், பீடைகளும் விரட்டி அடிக்கப்படும். உங்க வீட்ல என்னென்ன கெடுதல் இருந்துச்சோ அதெல்லாம் உங்க வீட்ல இனிமே இருக்கவே இருக்காது. அது எல்லாத்தையும் அந்த எலுமிச்சையும் அந்த மிளகும் உள்வாங்கி, அதை நீங்க உங்க வீட்டோட தெருமுனைகள்லயோ இல்ல நீர்நிலையோ விட்டுட்டு வரும்போது அந்த எலுமிச்சை மிளகோட சேர்ந்து அதுவும் வெளில போயிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனா ஒரே ஒரு எலுமிச்சை அப்புறம் மிளகு இது மூலியமா உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் நீங்க விரட்டி அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது, தாராளமா ஒரு 10 நிமிஷம் அதுக்கு செலவு பண்றதுக்கு தப்பு கிடையாது. ஒருவேளை உங்களால கோவிலுக்கு போக முடியல, இல்ல அதுக்கான சூழ்நிலை அமையல அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி எப்படி நீங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த எலுமிச்சையையும் அந்த மிளகையும் தயார் செஞ்சீங்களோ, அதே மாதிரி முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி ஓம்னு அந்த எலுமிச்சை பழத்துல எழுதி, அந்த மிளகை எலுமிச்சை பழத்தையும் முருகன் முன்னாடி வச்சிடுங்க. முருகன் முன்னாடி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு விளக்கேத்திட்டு, அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பாருங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி தலையணை கடையில இந்த எலுமிச்சையையும் அந்த மிளகையும் வச்சிடுங்க. அவ்வளவுதான். இது மூலியமா என்ன நடக்கும்னா, முருகப்பெருமான அருள், அதுலயும் நீங்க கோவிலுக்கு போயிட்டு எடுத்துட்டு வரீங்கல்ல, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எலுமிச்சையா மாறிடும். ஒருவேளை உங்களால போக முடியலையா, உங்க வீடுடைய பசங்களை எடுத்துட்டு போக சொல்லிட்டு, குறைந்தது முருகப்பெருமான வேண்டி கோவிலை ஒரு முறை வலம் வர சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்பயுமே அந்த சக்தி அதுல ஏறிடும். பார்க்கறது ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இது மூலமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.